அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம் என்ன பார்க்கலாங்கன்னீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் இருந்தார். லக்னத்திலிருந்து எண்ணீங்கன்னா 9ஆம் இடம். அதே லக்னத்திலிருந்து எண்ணீங்கன்னா 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துல இந்த 9ஆம் பாவத்திற்குரிய கிரகம் அமர்ந்திருந்தார். அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட குணமுள்ளவராக இருப்பார்? என்ன செயலுள்ளவராக இருப்பார்? என்ன பலன் கிடைக்கும்? அவருடைய வாழ்க்கை துணையினுடைய குணம் எப்படி இருக்கும், செயல் எப்படி இருக்கும், தாம்பத்தியத்தினுடைய நிலை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கையினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் 9ஆம் அதிபதி யோகாதிபதி இல்லைங்களா, பாக்கியாதிபதி. 7 திருமணஸ்தானம், வாழ்க்கை துணை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஒரு பாக்கியாதிபதி யோகாதிபதி வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய பாவத்தில் உட்கார்றப்போ வரக்கூடிய வாழ்க்கை துணையால் யோகமும் பாக்கியம் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் இல்லைங்களா? ஒரு ஆண் ஜாதகத்துல 9வது 7 இருக்கிறார். வரக்கூடிய மனைவியால் வாழ்க்கையில் திருப்பம், ஏற்றம், மாற்றம், யோகம், பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி பெண் ஜாதகத்துல 9வது 7 இருக்கிறாங்களா, வரக்கூடிய கணவனால் ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கை அந்த பெண் ஜாதகத்துக்கு அமையும். சரிங்களா? அதே மாதிரி அந்த ஜாதகருடைய 9வது 7 இருக்கிற ஜாதகருடைய குரு இருப்பார் இல்லைங்களா, அந்த குருவினுடைய ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தில் ஒரு குரு இருப்பார். அந்த குருவினுடைய ஆசிகளும் ஆதரவும் சிறப்பா கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா குருவினுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க நல்ல தன்மைகளால் நல்ல செயல்களால் சமூகத்துல ஒரு நல்ல மதிப்பு அந்தஸ்து அடைஞ்சிருக்கக்கூடிய பெரியோர்கள் அவங்களுடைய ஆதரவுகள் ஆசிகளும் இந்த ஜாதகருக்கு சிறப்பா கிடைக்கும். தந்தைக்கு யோகம், தந்தை ஸ்தானாதிபதி இல்லைங்களா, 9ஆம் அதிபதி 7 இருக்கிறப்போ கேந்திர ஸ்தானம், தந்தையும் யோகசாலியா இருப்பார். சரிங்களா? அதே நேரத்துல ஆன்மீக சுற்றுலா நிறைய போவாங்க. நினைச்சா கோயில் குளம் ரொம்பவும் ஆர்வமாக ஆசைப்பட்ட கோயிலுக்கெல்லாம் போகணுங்கிற எண்ணத்தோட கோயில் கோயிலா போகக்கூடியவங்களாகவும் இந்த 9ஆவது 7 இருக்கிற ஜாதகர்கள் இருப்பாங்க. சரிங்களா? ஆனா 9ஆவது 7 இருக்கிறார். சரி, 7 ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த கிரகம் ஜாதகருடைய குணத்தையும் தீர்மானிக்கும், ஜாதகருடைய வாழ்க்கை துணையினுடைய குணத்தையும் தீர்மானிக்கும், ஜாதகருடைய செயலையும் குணத்தையும் தீர்மானிக்கும், ஜாதகருடைய வாழ்க்கை துணையினுடைய குணத்தையும் செயலையும் தீர்மானிக்கும். அந்த 7 இருக்கிற கிரகத்துடைய காரகத்துவம் ஜாதகர்கிட்ட எதிரொலிக்கும், ஜாதகருடைய வாழ்க்கை துணையிட்டு எதிரொலிக்கும் இல்லைங்களா, தாம்பத்தியத்திலே எதிரொலிக்கும், திருமண அமைப்பிலே எதிரொலிக்கும் இல்லைங்களா. இப்ப 7 கிரகம் இருக்கும்போது அந்த கிரக லக்கணத்தை பார்க்கும். லக்கணம் ஜாதகரை குறிக்கும். 7 திருமணம், தாம்பத்திய ஈடுபாடு, வாழ்க்கை துணை. இந்த 3லயும் அந்த கிரகத்தினுடைய தாக்கம் விளைவு ஏற்படும் இல்லைங்களா. இப்ப சூரியன் இருக்கிறார் 7ல சூரியன் இருக்கார், லக்கணத்தை பார்ப்பார். ஜாதகருடைய குணம் எப்படி இருக்குங்க? யாருக்கும் அடங்காத குணமுள்ளவராக இருப்பார், மற்றவர்களை அடக்கியாளக்கூடிய குணமுள்ளவராக இருப்பார். லக்னத்தை பார்க்கும்போது வாழ்க்கை துணையினுடைய குணம் எப்படி இருக்கும்? அதே குணமுள்ள வாழ்க்கை துணையா ஆண் ஜாதகமா இருந்தா வரக்கூடிய மனைவி அடங்காதவளாக இருப்பார். பெண் ஜாதகமா இருந்தால் வரக்கூடிய கணவன் மனைவி அடக்கி ஆளக்கூடியவனாக இருப்பார் இல்லைங்களா. ரெண்டுமே ஒரு ஜாதகனுடைய அந்த ஜாதகருடைய செயல் குணத்தை தீர்மானிக்கிற இடத்துல இந்த 7ஆம் அதிபதி இருப்பாங்க. 7 இருக்கிற தீர்மானிப்பாங்க. சந்திரன் இருக்கிறார் 7ல. இதுல சந்திரனுக்கு 2 அமைப்பு இருக்கு. வளர்வரைக்கு ஒரு பலன் உண்டு, தேய்வரைக்கு ஒரு பலன் உண்டு இல்லைங்களா. வளர்வரை சந்திரனா இருந்து லக்கணத்தை பார்க்கிறார். ஜாதகர் நல்ல தோற்றம் உள்ளவரா இருப்பார், நல்ல குணமுள்ளவரா இருப்பார், ஒரு இனிமையான மனமுள்ளவரா இருப்பார். சரிங்களா. அதே தேய்வரை சந்திரன் சலனமுள்ள மனமுள்ளவரா இருப்பார், ஒரு நிலையற்ற மனமுள்ளவரா இருப்பார். ஆனா இந்த இடத்துல ஒரு ஒரு முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா, 7ஆம் பாவகம் ஒரு ஆணும் பெண்ணும் உடல் ரீதியாக இணைகிற தாம்பத்திய பாவம் இல்லைங்களா. அந்த இடத்துல போய் உடலுக்கு காரணகர்த்தாவான சந்திரன், அதோட மனசுக்கு காரணகர்த்தாவான சந்திரன் போய் தாம்பத்திய சுகத்தை குறிக்கக்கூடிய இடத்துல உட்காரும் போது எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்காங்க. அந்த ஜாதகர் எப்படி இருப்பார்? கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பார். சரிங்களா.
அது என்ன அப்படி இப்படி எப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி எப்படி இருப்பாங்க. ஏன்னா தாம்பத்திய ஸ்தானம் சந்திரன் உடலை குறிக்கிறோர், மனத்தை குறிக்கிறோர். சரிங்களா? அப்புறம் வரக்கூடிய வாழ்க்கை துணையினுடைய அவங்களும் அந்த அந்த லக்னத்தை எப்படி ஜாதகர் வந்து தோற்றத்துல நல்ல தோற்றமா நல்ல குணமுள்ளோ அதே மாதிரி வாழ்க்கை துணையும் அப்படி இருப்பாங்க. தோற்றம் தோற்றம் நல்ல தோற்றம் நல்ல குணம் இருக்கும், இனிமையான இதையும் இருக்கும். ஆனால் தாம்பத்தியத்தில் கொஞ்சம் அப்படி சரிங்களா? உடல்காரகர் சந்திரன், மனோகாரகர் செவ்வாய் சொல்லவே வேண்டியதில்லை. லக்னத்தை பார்ப்பார். 7 இருக்கும்போது லக்னத்தை பார்க்கும்போது எப்படி இருப்பாருங்க ஜாதகர்? கட்டுக்கடங்காத கோபம், ஆத்திரக்காரர், அவசரக்காரர், சண்டைக்காரர், தான் செய்கிற தவறை தவறு ஒத்துக்கொள்ளாதவர், கோபக்காரர். அப்புறம் இன்னொன்னு, இதத்தான் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் 7 இருக்கும்போது செவ்வாய் தோஷம் இல்லைங்களா? 7ங்கிறது இப்போ பார்த்தோம் சந்திரன் வந்து எப்படின்னு. செவ்வாய் இருக்கும்போது எந்த ஒரு மனிதனும் ஒரு 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 பரபரப்பா, ஒரு வேகமா, ஒரு சுறுசுறுப்பா, ஒரு 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 புயல் மாதிரி ஸ்பீடா இருக்கிறாங்கன்னு வைங்க. அவங்களுடைய செயலே வேகமா இருக்குன்னு வைங்க. ஒண்ணு லக்னத்தில் செவ்வாய் இருப்பார், அல்லது லக்னத்தில் செவ்வாய் பார்ப்பார். சரிங்களா? இல்லைன்னா 3ல செவ்வாய் இருப்பார், அல்லது 3 செவ்வாய் பார்ப்பார். சரிங்களா? இந்த ஒரு அமைப்புல அந்த ஜாதகர்கள் வந்து படும் வேகமான ஒரு பரபரப்பான ஒரு துடிப்பான செயல்பாடு உள்ளவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட செவ்வாய் போய் தாம்பத்திய ஸ்தானத்தில் உட்கார்ந்தா அத ஜோதிடம் வந்து எப்படிப்பட்ட வார்த்தை சொல்லுதுன்னா, தாம்பத்தியத்தில் முரட்டுத்தனம் அப்படிங்குது 7ல செவ்வாய் இருக்கும்போது. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம், மகான்கள் எல்லாம், ஆம்பளைக்கு 7 செவ்வாயா, 7 பொம்பளை செவ்வாய் இருக்கிற பொம்பளை சேர்த்து, பொம்பளைக்கு 7 செவ்வாயா, 7 செவ்வாய் இருக்கிற ஆம்பளை சேர்த்து அப்படின்னு ஞானத்தோட சொல்லிட்டு போனாங்க. இதுதான் செவ்வாய் தோஷம். மற்றவங்க எல்லாம் பயமுறுத்துறாங்க, செவ்வாய் தோஷம், ஐயோ செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷம், அந்த பரிகாரம் இந்த பரிகாரம். எந்த தோஷம் இல்லைங்க. அதுதான் தோஷம். வேற எந்த விதமான செவ்வாய் தோசையும் இல்லை, இட்லியும் இல்லை, புட்டும் இல்லை, புரோட்டாவும் இல்லை. சரிங்களா? 7 செவ்வாயா ஆணுக்கு இருக்குதா, 7ல பொண்ணுக்கு இருக்கிற செவ்வாய் சேர்த்து, 7ல பொண்ணுக்கு செவ்வாய் இருக்குதா, 7 செவ்வாய் ஆம்பளை சேர்த்து, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுல அவ்வளவுதான் இதனுடைய மேட்டரை. தெரியுங்களா? சரிங்களா? எப்படி அப்புறம் அசுப்பு கிரகங்கள் இருந்தாலும் திருமணத்துல தாமதத்தை கொடுப்பாங்க. திருமண வாழ்க்கை கொஞ்சம் சிக்கல்களை பிரச்சனையும் கொடுப்பாங்க. சரிங்களா? புதன் 7 புதன் இருக்கும்போது லக்னத்தை பார்க்கும்போது ஜாதகர் வந்து புத்திசாலியா இருப்பார், அறிவாளியா இருப்பார், நல்ல தோற்றம் உள்ளவரா இருப்பார். அதே நேரத்துல தாம்பத்திய குறைபாடு, தாம்பத்திய ஈடுபாடு குறைவார். தாம்பத்திய ஈடுபாடு கொஞ்சம் குறைவா இருக்கு. செவ்வாய் எச்சுமுச்சா இருக்கு, இது கம்மியா இருக்கு. அப்போ 7ல செவ்வாய் இருக்கிற ஜாதகத்தை கொண்டு போய் 7ல புதன் இருக்கிற ஜாதக சேர்த்து எப்படி இருக்குன்னு பாத்துக்காங்க. இது எப்படி இருக்குன்றத விட எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாத்துக்காங்க. இல்லைங்களா? அது 100 கிலோமீட்டர் வேகம், இது 25 கிலோமீட்டர் வேகம், எப்படின்னு பாத்துக்காங்க. 2 வண்டியும் சேர்த்தி விட்டா இல்லைங்களா? சரி, 7ல அடுத்தது குரு இருக்கிறார். அப்ப அந்த 7ல புதன் இருக்கும்போது வரக்கூடிய வாழ்க்கை துணையும் புத்திசாலியா அறிவாளியான மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, அப்படித்தான் அமைவாங்க. பெண் ஜாதகமா இருந்தாலும் ஆண் ஜாதகமா இருந்தாலும் புத்திசாலித்தனமையான வாழ்க்கை. சரிங்களா? குரு சூப்பர். 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஜாதகர் நல்ல குணமுள்ளவர், கண்ணியமானவர், பண்பானவர், நேர்மையானவர். அதே ஆண் பெண் ஜாதகமா இருந்தா இன்னும் சேர்த்திக்கலாம், ஒழுக்கமானவங்க. சரிங்களா? அதே இப்ப 7ல குரு இருக்கிறார், லக்னத்தை பார்க்கும்போது ஜாதகரும் பண்பாளர், வரக்கூடிய வாழ்க்கை துணையும் பெண் ஜாதகம் இருந்தா நல்ல வாழ்க்கை துணை, அந்தஸ்தான கணவன், பெண் ஜாதகம். ஆண் ஜாதகமா இருந்தா அந்தஸ்தான மனைவி, ஒழுக்கமுள்ள மனைவி. சரிங்களா? அந்த மாதிரி அமைப்பு 7ல குரு இருக்கும்போது. ஆனா இந்த இடத்துல ஒண்ணு பாருங்க, கன்னி லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு 7ல குரு இருந்தா டேஞ்சர், இருக்கக்கூடாது. சரிங்களா? அது கேந்திராதிபத்திய தோஷமாயிரும். இல்லைங்களா? அடுத்தது சுக்கிரன், அது காரகோபவனாஸ்தி. காரகத்தில் இருப்பது காரகோபவனாஸ்திங்கிற அமைப்புல 7ல சுக்கிரன் திருமணத்தில் சிக்கலையும் பிரச்சனையும் கொடுத்துருவார். ஏன்னா
7ங்கிறது திருமணஸ்தானம், தாம்பத்தியஸ்தானம், வாழ்க்கை துணை குறிக்கிற ஸ்தானம். இந்த தன்மைகளுக்கு காரணகர்த்தா சுக்கிரன். அப்ப காரகத்திலே இருக்கிற போது அது பேர் காரகோபநாஸ்தி என்று ஜோதிடம் சொல்லுகிறது. திருமணத்திலும் வாழ்க்கை துணை அமைப்புகளிலும் தாம்பத்தியத்திலும் ஏதாவது ஒரு அமைப்பில் சிக்கல்களை, பிரச்சனைகளை ஏற்படுத்தி. சரிங்களா? அடுத்து சனி பகவான் 7 இருக்கிறார். லக்னத்தை பார்க்கிறார். பிடிவாத குணம் கொண்டவரா ஜாதகம் இருப்பாரு. முடக்கடி பேசுவார். சரிங்களா? பிடிவாத குணம், முடக்கடி. அப்புறம் வேக குறைவான செயல், மெதுவான செயல் உள்ளவரா இருப்பார். சரிங்களா? 7 இருக்கும்போது திருமணத்தை தாமதப்படுத்துவார். தாமதம் மட்டுமே. திருமணம் நடக்கும், ஆனால் திருமணம் தாமதம் நடக்கும், கொஞ்சம் லேட்டா நடக்கும், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம திருமணம் ஆணா இருந்தால் பெண்ணா இருந்தால் 7ல சனி பகவான் இருக்கும்போது தாமதப்படுத்துவார். அதே ஆண் ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கும்போது தாமதமாக திருமணம் நடக்கும். அதே நேரத்தில் வரக்கூடிய மனைவியால் பொருளாதார மேம்பாடு கிடைக்கும், நல்ல பொருளாதார வளம் கிடைக்கும். 7ல சனி இருக்கிறது. சில அமைப்புகள்ல இருதார அமைப்பு கூட ஏற்படுத்தி. சரிங்களா? இப்படி 7ல் ஒரு கிரகம் இருக்கிற போது அந்த கிரகம் ஜாதகருடைய செயலையும் தீர்மானிக்கும், குணத்தையும் தீர்மானிக்கும். ஜாதகருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையினுடைய குணத்தையும் செயலையும் தீர்மானிக்கும். அதுல பாதிப்பு ஏற்படும். இல்லைங்களா? திருமணத்துல ஒரு விளைவு ஏற்படுத்தும், தாம்பத்தியத்தில் சில விளைவுகள் ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையினுடைய அஞ்சாதகமா இருந்தா மனைவிக்கு, பெண்ஜாதகம் முதல் கணவனுக்கு அந்த வாழ்க்கை துணையினுடைய குணநலங்களையும் விளைவுகளையும் பாதிப்பையும் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு மாதிரி ஏற்படும். அந்த எந்த கிரகம் 7ல் இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய தாக்கம், அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம், அந்த கிரகத்தினுடைய தன்மை ஜாதகர்கிட்ட எதிரொலிக்கும், ஜாதகருடைய வாழ்க்கை துணை கிட்ட எதிரொலிக்கும், தாம்பத்தியத்தில் எதிரொலிக்கும், திருமண வாழ்க்கையில் எதிரொலிக்கும். இல்லைங்களா? அதனாலதான் ஜோதிடத்தினுடைய முக்கிய விதி என்ன சொல்லு தெரியுங்களா? 7ஆம் பாவகத்தில் எந்த ஒரு ஜாதகத்திலும் எந்த கிரகமும் இல்லாததே சிறப்பு. எந்த கிரகமும் யாருடைய ஜாதகத்திலும் 7ல் எந்த கிரகம் இல்லாததே நல்லது, சிறப்பு என்பதுதான் ஜோதிடத்தினுடைய முக்கிய விதி, உயரிய விதி என்று சொல்லி அடுத்த காணொளியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களோடு உங்களுடன் பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம். விடைபெறுகிறேன்.